ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் culinary. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலி நம்ம வந்து தக்காளி பழம் வச்சு தக்காளி சட்னி பண்ணுவோம். இன்றைக்கி தக்காளி காய் யூஸ் பண்ணி எப்படி சட்னி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி யூனிக்கான சட்னி ரெசிபிஸ் நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். சொரக்காய் சட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சட்னி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சட்னி, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு யூஸ் பண்ணி சட்னி. ஸோ இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண பச்சை தக்காளி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தது. அவங்க கார்டனில் எடுத்த வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ தக்காளி இருக்குன்ட்டு. நம்ம தக்காளியை இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா அந்த தக்காளியும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலராக இல்லாமல் இந்த மாதிரி ரெட் கலர் தக்காளியாக இருந்தால் கூட நல்லா ஃபேமாக இருக்கிற மாதிரியான தக்காளியாக இருந்ததுன்னா அந்த தக்காளி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சட்னி பண்ணுறதுக்காக நல்ல ஒரு பஞ்ச் போல் கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி தழை அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 தக்காளி போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போல் எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய கருவேப்பிலை அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன பீஸ் புளி, அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு, இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அந்த பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அதோட புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ஸ்கின் சாஃப்ட் ஆனாலே போதும். தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. அதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம வதக்கின தக்காளியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்க போகிறோம். உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது சட்னிக்கு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருவோம். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து வதக்கிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த கடுகு உளுத்தம் பருப்பை நம்ம சட்னியில் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எதோட வேணாலும் நம்ம சாப்பிடலாம். அண்ட் இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்க 3 to 4 days ஆனாலும் கெட்டு போகாது. நல்லாயிருக்கும் இந்த சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி காய் யூஸ் பண்ணி கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத அதோட ரெசிபி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.